வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். தென்கொரிய கடற்படையின் லாக்ஹீட் P3 ஓரியன் கடல்சார் ரோந்து விமானம் 4 பணியாளர்களுடன் போஹாங் அருகே உள்ள ஒரு மலைப்பகுதியில் விபத்துக்குள்ளானது. விமானம் உள்ளூர் நேரப்படி பிற்பகல் 1:52 மணிக்கு போஹாங் நகரத்தின் டாக்கே மியோன் நாம்கு சின்ஜியாங் ரயில் உள்ள ஒரு வயலில் விபத்துக்குள்ளானதாக கடற்படை அதிகாரிகள் தெரிவித்தனர். விபத்து நடந்த போது P3C கடல்சார் ரோந்து விமானம் போஹாங் விமான தளத்திலிருந்து மதியம் 1:43 மணிக்கு பயிற்சி பணிக்காக புறப்பட்டது. 4 பணியாளர்கள் விமானத்தில் இருந்ததாக கடற்படை அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். உயிரிழப்புகளின் அளவை கண்டறிய அவர்கள் இன்னமும் பணியாற்றி வருவதாக ஆரம்பத்தில் கூறினார்கள். இப்போது விமானத்தில் இருந்த 4 உயிருடன் மீட்க முடியவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த 4 பேரில் ஒரு விமானி, ஒரு துணை விமானி ஆகிய இருவரும் விமான காக்பிட்டில் இருந்திருப்பார்கள். மீதி 2 கடல் கண்காணிப்பு பயிற்சிக்காக விமானத்தின் பின்பகுதியில் இருந்திருப்பார்கள். தென்கொரிய கடற்படையால் இயக்கப்பட்டு கடல் கண்காணிப்பு பணிகளுக்காக என்று பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்ட இந்த விமானம் ஏன் தரைக்கு மேல் பறந்தது என்பதற்கான காரணம் வெளியாகவில்லை. காரணம், உலகெங்கிலும் பெரும்பாலான கடற்படைகளின் தளங்கள் கடலோரங்களில் தான் இருக்கும். அதே தளங்களுக்குள் தான் கடற்படைகளின் விமான தளங்களும் இருக்கும். அதனால் கடற்படைகளின் விமானங்கள் தரைக்கு மேல் பறக்க வேண்டிய அவசியம் அதிகம் ஏற்படுவதில்லை. விபத்துக்கான காரணம் தெரிய வரவில்லை. சம்பவம் குறித்து கடற்படை அதிகாரிகள் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். விபத்து நடந்த இடம் குடியிருப்பு கட்டடங்களில் இருந்து ஒப்பீட்டளவில் தொலைதூர பகுதியில் அமைந்துள்ளது. இருப்பினும் 688 அலகுகள் கொண்ட 12 கட்டடங்களை கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பு வளாகம் விபத்து நடந்த இடத்திற்கு அருகிலேயே அமைந்துள்ளது. விபத்து நடந்த இடத்திலிருந்து சுமார் 30 மீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு குதிரை சவாரி மைதானத்தில் இருந்தபடி விபத்தை நேரில் பார்த்த சாட்சியின் கூற்றுப்படி விமானம் ஆரம்பத்தில் சவாரி மைதானத்தை நோக்கி செல்வது போல் தோன்றியது. ஆனால் கடைசி நேரத்தில் விமானி பாதையை மாற்ற முடிந்தது. இதனால் ஒரு பெரிய பேரழிவு விமானியின் இறுதி நேர திசை திருப்பலால் தவிர்க்கப்பட்டது. விமானி கடைசி நிமிடத்தில் விமானத்தின் திசையை திருப்பி அதிர்ஷ்டவசமாக ஒரு பெரிய விபத்தை தவிர்த்தார் என்று சாட்சி கூறினார். குதிரை சவாரி மையத்தில் மோதாமல் தவிர்த்ததற்கு விமானிக்கு நான் நன்றி கொள்ளவனாக இருக்கின்றேன். ஆனால் அந்த விமானிக்கு என்ன ஆனது என்று நான் கவலைப்படுகிறேன் என்று கூறினார். துரதிருஷ்டவசமாக இந்த விமானி உயிர் தப்பவில்லை. விமானம் விழப்போகிறது என்று தெரிந்தும் தரையில் வேறு மனிதர்களுக்கு ஆபத்து ஏற்படாத விதத்தில் விமானத்தை திசை திருப்பி விட்டார். இந்த விபத்து அந்த பகுதியில் இருந்த மலைப்பகுதியில் காட்டு தீயை ஏற்படுத்தியது. இதனால் தீயணைப்பு அதிகாரிகள் 2 தீயணைப்பு ஹெலிகாப்டர்கள், 17 உபகரணங்கள் மற்றும் தீயை அணைக்கும் 40 பணியாளர்களை உடனடியாகவே அங்கு அனுப்பி வைத்தனர். சம்பவ இடத்தில் ஏற்பட்ட அடர்த்தியான புகை மீட்பு குழுக்கள் விமானத்தை அடைவதை தடுத்தது. இதனால் உயிரிழப்புகளை உடனடியாக மதிப்பிடுவது கடினமாக இருந்தது. விபத்தை தொடர்ந்து கியோங்சாங் புக்டோ பிராந்தியத்தின் ஆளுநர் லீ சியோல்பு அவசர உத்தரவை பிறப்பித்தார். தீயணைப்பு நிர்வாகம் மற்றும் இராணுவ பணியாளர்கள் உட்பட அனைத்து தொடர்புடைய நிறுவனங்களும் மீட்பு நடவடிக்கைகளுக்கு தேவையான வளங்களை திரட்டுமாறு அறிவுறுத்தினார். போஹாங் நகரம் தீயணைப்பு துறைகள் மற்றும் பிற நிறுவனங்களுக்கு இடையில் ஒருங்கிணைந்த மீட்பு அமைப்பை நிறுவுவதற்கு ஆளுநர் அழைப்பு விடுத்தார். P3C ஓரியன் என்பது தென்கொரிய கடற்படையால் கண்காணிப்பு மற்றும் நீர்மூழ்கி எதிர்ப்பு போர் பணிகளுக்கு பயன்படுத்தப்படும் ஒரு பழைய கடல்சார் ரோந்து விமானம். இது படிப்படியாக அகற்றப்பட்டு போயிங் P8A விமானத்தால் மாற்றீடு செய்யப்படுகிறது. இந்த இடத்தில் நாம் ஒரு முக்கிய விஷயத்தையும் கூற வேண்டும். இந்த கடல்சார் ரோந்துகளை நடத்தும் விமானங்களை இயக்கும் கடற்படைகளிடம் ஒரு விசித்திர நடைமுறை உள்ளது. அது கடல் ரோந்துகள் செய்யும் போது அவர்கள் செய்யும் என்ஜின் நிறுத்தம். P3C ஓரியன் விமானம் 2 என்ஜின்களால் இயங்கும் விமானம். கடல் ரோந்துகளின் போது விமானம் கடலுக்கு மேல் பறக்க தொடங்கியவுடன் ஒரு என்ஜின் பெரும்பாலும் அணைக்கப்படுவது பொதுவாக நம்பர் 1 என்ஜினாக இருக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட என்ஜின்களை கொண்ட ஒரு விமானத்தில் நம்பர் 1 என்ஜின் என்று கூறப்படுவது வெளிப்புறம் விமான இறக்கைகளில் இடது பக்கம் உள்ள என்ஜின். அனைத்து இரு விமானங்களிலும் காக்பிட்டில் பிரதான விமானி இடது ஆசனத்தில் தான் அமர்ந்திருப்பார். துணை விமானி வலது ஆசனத்தில் இருப்பார். அதே போல விமானத்தில் நம்பர் 1 என்ஜின் என்பது இடப்புறம் உள்ள என்ஜின் தான். சரி, இந்த விமானத்தில் ஒரு என்ஜினை ஏன் நிறுத்துகிறார்கள்? அதற்கு காரணம் வெளிப்படையாக கூறப்பட்டதில்லை. பெரும்பாலும் எரிபொருளை சேமிக்க அப்படி செய்யலாம். அத்துடன் கடலுக்கு மேல் குறைந்த மட்டத்தில் பறக்கும் போது விமானத்தின் பயண வரம்பை நீடிக்கவும் அப்படி செய்யலாம். விமானம் உயர பறக்கும் போது எரிபொருள் பயன்பாடு குறையும். விமானம் எவ்வளவுக்கு கீழிறங்கி பறக்கிறதோ அவ்வளவுக்கு எரிபொருள் பயன்பாடு அதிகரிக்கும். கடலுக்கு மேல் பறக்கும் சமயங்களில் எடை, வானிலை மற்றும் எரிபொருள் அனுமதித்தால் விமானத்தின் 2 வெளிப்புற என்ஜின்களையும் சில நிமிடங்களுக்கு அணைக்க முடியும். அந்த நேரத்தில் விமானத்தில் வானில் மிதந்தபடி வேகம் காரணமாக முன்னகரும். நீண்ட ஆழமான கடலோர அல்லது கடல் எல்லை ரோந்து பணிகளில் 10 மணி நேரத்திற்கு மேலாக நீடிக்கும். மேலும் கூடுதல் பணியாளர்கள் விமானத்தில் ஏற்றப்படலாம். அப்போது விமானத்தின் எடை அதிகரிக்கும். எடை அதிகரித்தால் அதிக எரிபொருள் செலவாகும்.
தற்போது விபத்துக்குள்ளான P3 விமானத்தின் அதிகுச்ச சாதனை பறத்தல் நேரம் 21.5 மணி நேரம். இது 1972ஆம் ஆண்டு ராயல் நியூசிலாந்து விமானப்படையின் எண் 5 படைப்பிரிவால் மேற்கொள்ளப்பட்டது. P3 நீடிக்கப்பட்ட வாலில் ஒரு மேட் பொருத்தப்பட்டுள்ளது. இந்த கருவி பூமியின் காந்த புலத்தில் ஒரு நீர்மூழ்கி கப்பலின் காந்த ஒழுங்கின்மையை கண்டறிய முடியும். இந்த கருவியின் வரையறுக்கப்பட்ட வரம்புக்கு விமானம் குறைந்த உயரத்தில் நீர்மூழ்கி கப்பலுக்கு அருகில் பறக்க வேண்டும். அதனால்தான் இந்த விமானம் கடல் மேல் மட்டத்திலிருந்து குறைந்த உயரத்தில் பறக்கின்றது. விபத்துக்குள்ளான தென்கொரிய விமானம் கடலுக்கு மேல் செய்ய வேண்டிய இந்த நடைமுறைகளை தரைக்கு மேல் செய்து பயிற்சி எடுத்தார்களா தெரியவில்லை. தென்கொரிய கடற்படை 8 P3C விமானங்கள், 8 P3CK விமானங்கள் என 16 விமானங்களை இயக்கியது. இவை தென்கொரிய கடற்படையின் 615வது ரோந்து படைப்பிரிவின் போஹாங் விமானத்தளம் மற்றும் ஜெஜு விமானத்தளத்தில் இருந்து இயக்கப்படுகின்றன. மிக சமீபமாக போர் புரிந்த இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடந்த கடந்த கால போர்களிலும் இதே ரக P3C ஓரியன் விமானங்கள் பங்கு பெற்றன. அமெரிக்க தயாரிப்பான இந்த ரக விமானங்களை இயக்கியது பாகிஸ்தான் கடற்படை. 1996 மற்றும் 1997ஆம் ஆண்டுகளில் பாகிஸ்தான் கடற்படைக்கு வழங்கப்பட்ட 4 P3C ஓரியன் விமானங்கள் கார்கில் போரின் போது விரிவாக இயக்கப்பட்டன. கார்கில் போரில் பாகிஸ்தானின் ஒரு முழு விமான குழுவினரின் இழப்புடன் ஒரு விமானத்தின் விபத்துக்குள்ளாகியது. அதன் பின்னர் அந்த ரக விமானங்கள் தரையிறக்கப்பட்டன. ஆனாலும் கூட 2001 மற்றும் 2002ஆம் ஆண்டு இந்தியாவுடன் விரிவாக்கப்பட்ட காலம் முழுவதும் விமானம் ஆயுதமேந்திய நிலையிலும் விமான மற்றும் குண்டுவீச்சு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள பாகிஸ்தான் கடற்படையால் பயன்படுத்தப்பட்டன. 2007ஆம் ஆண்டில் ஸ்வாட் தாக்குதல் மற்றும் ஆபரேஷன் ரகி நிஜாத்தில் சிக்னல் உளவுத்துறை விமான மற்றும் குண்டுவீச்சு நடவடிக்கைகளை மேற்கொள்ள P3C விமானங்கள் பாகிஸ்தான் கடற்படையால் பயன்படுத்தப்பட்டன. மே 22, 2011ஆம் தேதி கராச்சியில் உள்ள பாகிஸ்தான் கடற்படை நிலையமான PNS மெக்ரான் மீதான தாக்குதலில் மீதி 3 பாகிஸ்தானிய P3C விமானங்களில் 2 அளிக்கப்பட்டன. ஜூன் 2011இல் அளிக்கப்பட்ட விமானங்களை 2 புதிய விமானங்களுடன் மாற்றீடு செய்ய அமெரிக்கா ஒப்புக்கொண்டது. பிப்ரவரி 2012இல் அமெரிக்கா பாகிஸ்தான் கடற்படைக்கு கூடுதலாக 2 P3C விமானங்களை வழங்கியது. நவம்பர் 18, 2016ஆம் தேதி இந்தியாவுடனான பதட்டங்களின் போது அரேபிய கடலில் பாகிஸ்தான் தெற்கு பிராந்திய நீர்மூழ்கி கப்பலுக்கு அருகில் இந்திய கடற்படை நீர்மூழ்கி கப்பல் சுற்றித் திரிவதாக கூறப்படும் செய்திகளுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பாகிஸ்தான் கடற்படை P3Cக்கள் உட்பட பல்வேறு ASW பிரிவுகளை அனுப்பியது.